الله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا والذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما تحيتهم يوم يلقونه سلام وأد لهم أجرا كريما صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام اتقوا الظلم فإن الظلم ظلمات يوم القيامة صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரே இல்லா அன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹுடைய திருநாமம் பற்றி ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் உத்தமர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்து நடந்த நல்லவர்கள் நாதாக்கள் சாலிஹீன்கள் இறை விசுவாசிகள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் கயாம நாள் வரை உண்டாகட்டும் வேண்டியவனாக சங்கையான அல்லாஹுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா எவைகளை ஃபர்லாக்கி இருக்கிறானோ அவைகளை மௌத்து வரை எடுத்து வாழ்வதற்கும், அல்லாஹ் எவைகளை ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை மௌத்து வரை விலகி வாழ்வதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமானவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய மிகப்பெரிய ஒரு அருளும் அன்புதான் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒருவர்களாக கடைசி ஜமானில் அல்லாஹ் என்று எங்களை வாழ வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கியிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு படித்தரமும் அல்லாஹுடைய தூதர் இந்த மண்ணில் எவ்வாறு வாழ்ந்தார்களோ, வாழ வேண்டும் என்று விரும்பினார்களோ, வாழும் வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார்களோ, அந்த வாழ்க்கையில் நானும் வாழணும், நீங்களும் வாழணும். அந்த ஒரு சமூகமாக அல்லாஹ் எங்களை ஆக்கியிருக்கிறான். நபிமார்கள் ஆசைப்பட்ட ஒரு துவா ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்தில் மாத்திரம் கபூல் செய்யப்பட்டிருக்கிறதே. நாளை கியாம நாளையில் உலகம் அண்மிக்கிற காலத்தில் நபியாக இருந்தாலும் இந்த உம்மத்தில் ஒருவராக அவர்களும் வர இருக்கிறார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, அருமையான ஒரு பொறுமதியான ஒரு உம்மத்தாக அல்லாஹ் எங்களை ஆக்கியிருக்கிறார். இந்த உம்மத்துடைய பொறுமதி என்ன? ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தான் அல்லாஹ் இந்த உலகத்துடைய வெற்றியை நமக்கு வைத்திருக்கிறார். நாளை மறுமையுடைய வெற்றியும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை உதறி எறிந்து விட்டு யாரும் இந்த மண்ணிலும் ஜெயம் இல்லை, நாளை மறுமையிலும் ஜெயம் பெற முடியாது. ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே சொல்லுங்க, யாரெல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வோட முஹப்பத்தாக இருக்கிறது யாரெல்லாம் சொல்றீங்களோ முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நேசிக்க சொல்லுங்க. அவங்க தன்னுடைய உயிரிலும் மேலாக விரும்ப யோசிச்சு, அதான் நம்முடைய வாழ்க்கை லட்சியம். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நேரில் கண்டவர்கள், அனுபவித்தவர்கள், ரசித்தவர்கள் அந்த அபூபக்கர் இன்றைக்கு இல்ல, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்றைக்கு இல்ல, அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இன்றைக்கு இல்ல, அருமை சஹாபாக்கள் யாரும் இல்லை. ஆனா வரலாறுகள் தான் எங்களுக்கு சொல்லுது, அபூபக்கர் என்பது யாரு, ஹஜ்ரத் உமர் என்பது யாரு, உஸ்மான் ரலி என்பது யாரு, ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு என்பது யாரு, வரலாறுகள் தான் சொல்லி தருகிறது. அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையவாறு எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்னால் அருமை சஹாபாக்கள் எப்படி அமர்ந்திருந்தார்கள். உலமாக்கள், இமாம்கள் மிக மிக அழகாகவும் தெளிவாகவும் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு முன்னால எழும்பிட்டாங்கன்னு சொன்னா, ஒரு நசீகத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் சொன்னால்
அருமை சஹாபாவுடைய காட்சி எப்படி இருக்கும்னு சொன்னா, அப்படியே ஒரு கல் தூணை போல அசைவட்டு அப்படியே இருப்பாங்க. ஒரு நடைப்பிணமான நிலைமை, அவங்கள உயிரோட்டத்தை பார்க்கல. பறவைகள் உடம்புக்கு மேல் இருந்து சுற்றி செல்லும், ஆனா அவர்கள் அசைவில்லை. அல்லாஹுடைய தூதர் பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த ஆழ அகலத்தை உள்ளத்தில் எடுத்துட்டு அப்படியே தங்களை மெய் மறந்துடுவாங்க. அவங்களால அசைய முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஆഖിറவை பேசுகிறார்கள் என்றால் ஆഖിറத்துடைய வாழ்க்கையை கண்ணுக்கு முன்னால் நிதர்சனமாக பார்த்தார்கள். நாளை மறுமை என்பது என்ன? செம்பு தரையாக மாற்றப்படும் அந்த நாள், சூரியன் தலைக்கு மேல் வைக்கப்படும் நாள், ஆறுகளாக வியவைகள் சமுத்திரமாக பெருக்கெடுக்கும் நாள், என்னுடைய நிலைமை என்னவாகும் என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு முன்னால் வந்துச்சு. உலகம் கண்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லாம் யா நப்சி என்று சொன்ன நேரத்தில் ஒரே ஒரு மாமனிதர் மனித புனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் மாத்திரம் என்னுடைய உம்மத் என்று சொல்லக்கூடிய அபய சத்தம் அங்க வருமா இல்லையா? அந்த சத்தம் தானே கேட்கும். அந்த காட்சி அப்படியே ரசனையோடு பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கபரை பேசுகிறார்கள் என்றால் மன்னரையில் தான் வாழக்கூடிய உணர்வை இந்த உலகத்தில் எடுத்தார்கள். ஆഖിറத்தை பேசும் பொழுது அந்த நிலைமை, மன்னரையை பேசும் பொழுது தான் ஒரு மன்னரை வாசியாக தன்னை நினைத்துக் கொண்டார்கள். கஃன் செய்யப்படுவது போல குளிப்பாட்டும் நிலைமைகள், ஜனாசா மன்னரில் அடக்கப்படும் காட்சிகளாக தன்னை சித்தரித்துக் கொண்டார்கள். அதனால் தான் அசைவற்று இருந்தார்கள். அவர்களால் எதுவும் பேச முடியாத நிலைமை. அருமை சஹாபாக்கள் இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அமர்ந்தார்கள் என்பதை வரலாறும் அருமை இமாம்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் எவ்வாறு அருமை சஹாபாக்கள் இருக்க வேண்டும் என்பதை ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து மூலம் இந்த உலகத்துக்கே கற்றுக் கொடுக்கிறார். படிக்கிற மாணவர்கள், உலமாக்கள், அவருடைய கரங்களில் ஒரு கிதாப் இருக்கும், அர்பவுன் நபின்னு சொல்லக்கூடிய 40 நபிமொழி தொகுப்பில் 2வது ஹதீஸாக வருகிறது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த தீனை எப்படி படிக்கணும்னு சொல்லக்கூடிய முறையை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆக பெரிய சையதுல் அன்பியா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கே கற்றுக் கொடுத்தார்கள். இப்படித்தான் நீங்க இருக்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், பைனமா நஹ்னு ஜுலூசுன், நாங்கள் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிற நபியின் இடத்துல திடீரென ஒரு மனிதர் வாராரு. இத்தல அலைனா ரஜுலுன், யார் எவருந்து எங்களுக்கு தெரியாது. ஒரு மனிதர் வாராரு. ஆளை பார்த்தா ஷதீது பயாலி சியாம், அழகான வன்மையான ஆடை. நம்ம எல்லாம் என்னென்ன கலர்களை தேடுகிறோம். ஒரு படிக்கும் மானுடைய நிறம் என்ன? நிறங்கள் தான் நம்முடைய குணங்கள் என்பதை இஸ்லாம் காட்டி கொடுத்தது. வன்மையான ஆடையுடன் ஹஜ்ரத் ஜிப்ரீல் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால தோற்றம் எடுக்கிறார்கள். என்னுடைய வெளிப்புறமும் அழகாக இருக்குது, உள்புறமும் அழகாக இருக்கிறது. யாரை பற்றி எந்த வஞ்சகமும் பொறாமையோ எதுவும் இந்த உள்ளத்துல கிடையாது. நான் சொல்லக்கூடிய வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும், அவ்வளவுதானே. வன்மையான ஆடையுடன் தோற்றம் கொடுக்கிறார்கள். ஷதீது பயாலில் முடிய பார்த்தா ஷவாத் ஷார் கடும் கருப்பாக இருந்துச்சு. இளம் தோற்றத்துல வாரான். ஆரோக்கியமான காலத்துல படிக்கிற மார்க்கத்தை எவ்வளவு அழகாக செலவழிச்சு படிக்கலுமோ படிச்சுக் கொள்ளுங்க என்பதை நமக்கு சொல்றாங்க. நிறை வந்த பின்னால தள்ளாத நிலைமையில இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இல்லை. கிடைக்கிற சந்தர்ப்பத்தை உதறி எறியாதீங்க. கால நேரங்களை தீனை காண்டி குடிங்க. அந்த ஒரு வாலிப தோட்டத்தோட மிடுக்கோட வந்து அமர்றாங்க. லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர், ஆளை பார்த்தா யாருன்னு தெரியாது. திடீரென்று இந்த வானத்திலிருந்து இறங்கின மாதிரி ஒரு மனிதர் வந்திருக்கிறாரு. சஹாபாக்கள் யாருக்கும் மலக்கண்டு தெரியாது. ஒரு மனிதரை தான் பார்க்கிறாங்க. அவர்ல பயணம் நீண்ட தொலைதூரம் சென்றிருப்பார், வந்திருப்பார், எந்த அடையாளமும் கிடையாது. வந்தவர் அத்தஹியாத்துடைய இருப்போடு உட்கார்றார். என்ன இருப்பு? அத்தஹியாத்து இருப்புல இருந்து தன்னுடைய முட்டங்கால முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி முட்டங்காலோட நெருக்கமாக வச்சுட்டு தன்னுடைய கையை அவங்க தொடையில வச்சுட்டு இப்ப உரையாடல ஆரம்பமாகுது. கயாம நாள் வரை இந்த பாதையில
ஒரு மார்க்கத்தை படிக்கணும்டா வழிமுறை என்ன, ஒழுக்க கோவை என்ன, அல்லாஹ் நபிக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஃபேமன்ல படிக்கிற யாவரம் அல்லது நுபுவத்துடைய வெளிச்சம், வஹீயுடைய வெளிச்சம், எப்படி அமரணும், எப்படி படிக்கணும், அதுக்கு ஒரு வழிமுறை காட்டிக் கொடுக்கப்படும். கேள்விகளை கேட்கிறான். இஸ்லாம் என்றா என்ன, ஈமான் என்றா என்ன, இஹ்சான் என்றா என்ன, கேள்விகளை கேட்கிறாங்க. நபியும் பதில் சொல்றாங்க, இவங்களும் பதில் சொல்றாங்க. இதுல நமக்குரிய விவகாரம் என்னண்டா, ஒரு தாலிமுடைய சபையில மார்க்கத்தை படிக்கணும்டா எப்படி அமரும் என்ற இருப்ப கூட இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கு. யார் மூலமாக சொல்லி கொடுத்துச்சு? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம். யாருக்கு? முஹம்மது ரசூலுல்லாஹ், முழு உலகத்துடைய உம்மத்துடைய தலைவருக்கு. அப்ப இந்த பாதை எவ்வளவு ஆழமானது, இது ஆரம்பம் எவ்வளவு ஆழமானது, அதைத்தான் நம்ம விளங்க வேண்டியிருக்கிறது. அருமை சஹாபாக்கள் நபிக்கு முன்னால இருந்து நபி சொன்ன வார்த்தைகளை எப்படி செவிமடுத்திருக்கிறார்கள், எப்படி உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்திருக்கிறார்கள், அந்த வார்த்தைகளை அவர்கள் எப்படி ஆள வைத்தது, ஒரே ஒரு ஹதீஸ் மூலமாக நாங்க பார்க்கலாம். ஹலத் இர்பால் இப்னு சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி சொல்கிறார்கள். இந்த சஹாபி சொல்றாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லனா ரசூலுல்லாஹ் மௌஇலத்தன், ஒரு உபதேசம் பண்றாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கணக்கு பேச மாட்டாங்க. சில நிமிடங்கள் தான் வார்த்தைகள். ஒரு வார்த்தை பேசினாலும் திரும்ப திரும்ப 3 விடுத்தம் பேசுவாங்க. ஏன்? வாழ்க்கையில பேச்சல்ல முக்கியம், எடுத்து நடப்பதுதான் முக்கியம் என்றது. உங்களோட வாழ்க்கைக்கு பலன் கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி மௌஇலத்தன் நபி ஸல்லல்லாஹு பயான் செய்றாங்க. அருமை சஹாபாக்கு அப்படியே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். எப்படி கேட்கிறாங்க? நாங்கெல்லாம் 60 வயசு 50 வயசை தாண்டிட்டு எத்தனோ ஆயிரம் மிம்பர்களை கண்ணால கண்டிருப்போம், லட்சம் பயான் மஜ்லிஸ்களை பார்த்திருக்கிறோம். உயிரோட்டம் எங்க, உயிர் எங்க? அருமை சஹாபாக்கள் இந்த மண்ணுக்கு மேல எதை தூக்கிச்சு வாழ வைத்துச்சு? இப்ப இதுவரை இந்த மிம்பர்ல பேசுறமா இல்லையா அவங்கள பற்றி? இந்த உயிரோட்டம் தான், இந்த உயிரோட்டம் தான் இந்த வஹீயுடைய வெளிச்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், வஜிலத் மின்ஹல் குலூப். என்ன ஆன தெரியுமா? 2 வார்த்தை தான் பேசுறாங்க. அருமை சஹாபாக்களை பார்த்தா எல்லாரும் ஒரு ஆட்டம் உண்டாகுது, ஒரு பயம் உண்டாகுது, நடுக்கம் உண்டாகுது. ஒரு மின்சாரம் உடம்புல பாஞ்ச என்ன நிலைமை? கொஞ்சம் யோசிங்க. இப்ப யோசிப்போம், வாழ்க்கையில் என்றைக்காவது இந்த நடுக்கத்தை பார்த்திருக்கிறோமா? என்றைக்காவது இந்த பயம் அச்சம் உள்ளத்துல வந்திருக்கிறா? நாளை கியாம நாளையில ஒரு சஹாபியையும் அந்த சொர்க்கம் வரவேற்க தயாராகக்கூடிய காட்சி என்ன, ரகசியம் என்ன? இந்த மண் ஏன் சந்தோஷமாக கபூல் செஞ்சிச்சு? ஏன் மண்ணில் நிம்மதியாக இதுவரை வாழ்ந்திருக்கிறாங்க? இதுவரையும் கியாமம் வரை ரலியல்லாஹு என்ற வார்த்தை ஏன் சொந்தக்காரர்களாக மாறினார்கள்? இதுதான் ரகசியம். அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை எப்படி மதிச்சாங்கன்னு பாருங்க. தூக்கி எறிஞ்சி மிதிக்கிற வியாபாரம் அல்ல, இப்படித்தான் மதிச்சு வாழ்ந்தாங்க. தலைக்கு மேல தூக்குனாங்க. அந்த வார்த்தையை கேட்கக்குள்ளேயே பயம் உண்டாகுது, உள்ளங்கள் நடுநடுங்க ஆரம்பிக்குது. ஒரு மூமின் என்றா அப்படித்தான் இருக்கின்ற குர்ஆனும் சொல்லுது. இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ். ஒரு மூமின் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவ்வளவுதான். அல்லாஹ் என்ற வார்த்தை பின்னால மக்கிது பார்ப்போம். ஒரே ஒரு வார்த்தை அவரால் இயலாது, தாங்க இயலாது. பயம் வந்துடும், நடுக்கம் வந்துடும், அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துடும். யாருடைய வார்த்தை? என்ன படைத்தவருடைய வார்த்தை. உலகத்தில் யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கிற காலத்தில் என்ன படைத்த ஒரு ரப்புடைய வார்த்தை, ஒரு பயம் உள்ளத்தில் வருகிறது. வஜிலத் மின்ஹல் குலூப். உள்ளம் எல்லாம் அடி நடுநடுங்க ஆரம்பிக்கும். பயம். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு பயம் இல்லைண்டா, அச்சம் இல்லைண்டா, இந்த உலகத்தில் வாழ்றதுலேயும் அர்த்தமே கிடையாது. இன்றைக்கு தாய் தகப்பன் யாரோ ஒருவர் உதவிக்கு ஓடி வராங்க,
நம்முடைய வாழ்க்கை மன்னரையிலிருந்து ஆரம்பிக்க போதில்ல, தனிமுறையில் ஆரம்பிக்க போகுது. எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்க்கையை கொண்டு போயிருக்கலாம், ஆனா மன்னரையில் அந்த ரப்பை நம்ம சந்திக்க தானே போறோம். எத்தனை ஜனாசாக்களை குளிப்பாட்டி இருப்பீங்க, எத்தனை ஜனாசாக்களை அடைக்கக்கூடிய காட்சிகளை கண்ணால பார்த்திருக்கீங்க. யாருக்கு அது விளங்குதா? இந்த ஜனாசா எப்படி இருக்குது, எப்படி வாழும் யாருக்கா விளங்குதா? இல்லையே. ஏதோ போறாங்க, நாங்க லிஸ்ட்ல நிக்கிறோம், இன்றைக்கு அவரு நாளைக்கு நான், இப்படித்தான் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அதல்ல, உள்ளத்தில் எடுங்க, யார் அந்த ரப்பு? மன்னரை வாழ்க்கை என்ன? பைஹக்குடைய ரிவாயத்து வருகிறதே, மல் மையித்து ஃபில் கப்ரி இல்லா கல் கரீக்கில் முத்தஹவ்வின். உங்களுடைய தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், உடன்பிறப்பாக இருக்கலாம், வாழ்ந்த மனைவியாக இருக்கலாம், பெற்றெடுத்த பாசமிகு குழந்தையாக இருக்கலாம், மூத்தாகிட்டு. கபுர்ற வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க எல்லாரும் விளங்கணும், இந்த வாழ்க்கையில சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக தெளிவாக சொல்றாங்க. நீயே தெரியாத ஒரு மனிதனை கற்பனை பங்குங்க, நீயே தெரியாத ஒரு மனிதனை ஆள் கடல்ல தூக்கி எறிவீங்க. ஆள் கடல்ல, கரையில் அல்ல, கைகால் விலங்கிடப்பட்டு ஆள் கடல்ல தூக்கி எறியப்படுகிறது. இந்த நிலைமையில இப்படி கத்துவான், எவ்வளவு கதறுவான், கண்ணீர் வடிப்பான்ல. எந்த உலகமும் ஏறிட்டு பார்க்கல, வினாடிக்கு வினாடி மூழ்கி கொண்டே தானே போறான். இதுதான் உங்களுடைய தாயுடைய நிலைமை, இதுதான் உங்களுடைய தகப்பண்ட நிலைமை, இதுதான் என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய உடன்பிறப்புடைய வாழ்க்கை, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான். கொஞ்சம் பேர் அனுபவிக்கிறாங்க. இன்றைக்கு நாளைக்கு நானும் நீங்களும் தயாராகி கொண்டேன். ஆக அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த வாழ்க்கை தான், இது உள்ளத்துல வேணும். இன்னொரு பயமச்சம் வேணும். அருமை சஹாபாக்கள் இப்படித்தான் பார்த்தாங்க. இதா துக்கிர அல்லாஹ் என்ற வார்த்தை வருகிறது, அல்லாஹ் என்ற வார்த்தை, அவ்வளவுதான் ஒரு பயம் அச்சம் வருகிறது. எத்தனை தரம் அதான நம்ம கேட்கிறோம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று. அல்லாஹ் பெரியவன் பெரியவன் என்று சொல்லி எத்தனை விடுத்தம் அதனுடைய நாவால சொல்லப்படுகிறது. கேட்கமா இல்லையா? கேட்கமா இல்லையா? யாருக்கு வியாபாரத்தை விட அல்லாஹ்வுடைய அதான் பெருசாக யோசிக்கிறோம். நண்பர்களை அரட்டை அடிப்பதை விட அல்லாஹ்வுடைய அதான் பெருசு யார் யோசிக்கிறோம். கால நேரங்கள்ல போன்கள்ல வீணடிப்பதை விட அல்லாஹ்வுடைய அதான் பெருசு யார் யோசிக்கிறோம். உடனே மஸ்ஜித் நிறையுமா இல்லையா? எடுபட்டு போச்சு. வஜிலத் மின்ஹல் குலூப். அருமை சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி பேசுறாங்க, முதலாவது உள்ளத்துல எங்கள் அறியாமே உடம்பு ஆட ஆரம்பிக்குது. என்ன உடம்பு பலகீனமா? எந்த நோய்க்கு வைத்தியம் பார்க்கறாங்க, எந்த நோய்க்கு கிளினிக் போயிட்டு இருக்கிறாங்க. எந்த நோயும் இல்லை, நாங்க ஒரு நோயை வச்சுக் கொள்றோம், சொல்லிக் கொள்றோம், கிளினிக்கு போறோம். அவர்களுக்கு எந்த நோயும் இல்லை. ஆஹ்ராவுடைய நோய், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம், மன்னருடைய தனிமையுடைய உணர்வும் பயமும் அவர்கள் ஆட்கொண்டு நாளை மாஷர் வழியுடைய அமளி துமளிகள் கண்ணுக்கு முன்னால் நிதர்சனமாக காட்டு. விளங்குதா? இந்த பயம் அவர்களை ஆட்கொண்டதால எந்த நோயாலும் நடங்கல, அல்லாஹ்வுடைய பயத்தால நடக்குது, அல்லாஹ்வுடைய அச்சத்தால நடக்குது. இதுதான் தீனுடைய சபைகள்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள் என்றால் அருமை சஹாபாக்கள் உள்வாங்கிய விதத்தை சஹாபாக்கள் சொல்றாங்க. அதனால இந்த மண்ணுக்கு மேல இந்த சஹாபாக்களுடைய பேரை சொல்லக்குள்ள எவ்வளவு சந்தோஷமாக ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம். இன்றைக்கு கபர்ல எவ்வளவு சீரவிகளாக வாழ்ந்திருக்கிறாங்க. நாளை மௌத்துக்கு பின்னால இந்த சஹாபி என்னுடைய வாசலால வரணும் என்று ஒவ்வொரு சொருக்கும் ஆசைப்படுகிறதா இல்லையா? இந்த பயம் அச்சம் தான் காரணம். அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொடுத்த மரியாதை காரணம். இந்த அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் உலகத்திலே சீரவிகளாக வாழ வச்சுட்டு, மண்ணுக்கு மேலும் சீரவி, மண்ணுக்கு கீழையும் சீரவி, நாளை மனுஷர் வெளியிலும் சீரவிகளாக கண்ணியமாக எழுப்பிக்க போறாங்க. ஆக சகோதரர்களே, ரகசியம் எதுவும் இல்லை. அதான் தெளிவாக சொல்கிறேன். இந்த அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அது இருந்த போதும் வாழ்க்கையில எந்த பாவமே நிகழாது. எந்த பாவத்துக்கும் தடைக்கல் யோசிக்க தேவையில்லை. அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா, எல்லா வாசலும் திறந்துடும்.
பயம் இருக்குதா, எல்லா வாசலும் அடப்பட்டு. சஹாபாக்கள் உள்ளங்கள் மட்டும் நடங்கல்ல. அந்த சஹாபி சொல்கிறார்கள், வஜிலத் மின்ஹல் குலூப், இதைவிட இன்னொரு படி மேல என்ன, வதரபத் மின்ஹல் உயூன், அவர்கள் அறியாமலே மாலை மாலையாக கண்ணீர் வரும். நம்முடைய கண்ணீர் எல்லாம் எங்கெங்கோ சிதறி கொண்டிருக்கலாம். ஏதோ ரசிச்சு கொண்டு தோத்தவர்கள் தோல்வியை வச்சுக்கொண்டு அழக்கூடிய காட்சிகள். அல்லாவுக்கு முன்னால அழுத ஒரு காட்சி யோசிங்க, வாழ்க்கையில கொஞ்சம் நினைச்சு பாருங்களோம். நானும் நீங்கள் நினைச்சு பார்ப்போம். என்றைக்காக இந்த படைச்ச ரப்புக்கு முன்னால ஏதோ ஒரு தவறை நினைச்சு, ஒரு பாவத்தை நினைச்சு நான் மாலை மாலையாக கண்ணீர் வடிச்ச ஒரு ஞாபகம் இருக்குதா? அழுத ஞாபகம் இருக்குதா? அந்த அழுகைக்கு 27 தானே வரணும் ரமலான்ல? பாவம் என்ற அச்சம் இருந்தா, பாவம் என்ற பயங்கரம் உள்ளத்தில் இருந்தா, அவருடைய கொடூரத்தை விளங்குவோம், நிம்மதியாக உறங்க இயலாதே, ருசிகர உணவுக்கு பின்னால் அடிமையாக இயலாதே, தௌபா பக்கம் ஓடுவோம், பால் மோசனத்து பக்கம் ஓடி வருவோம். சரியா? அருமை சஹாபாக்கள் வாழ்க்கையில தவறு இருந்துச்சு, ஆனா முன்னுரிமை, முதல் மரியாதை தௌபாக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அல்லது மாயிஸ் இப்னு அஸ்லம் என்று சொல்லக்கூடிய சஹாபி வாழ்க்கையில ஏதோ ஒரு அறியாம தவறு செஞ்சிட்டான், நடந்துட்டு இருக்கல, ஒரு பயம் வருகிறது, இதே நிலைமை மௌத் வரப்படாது. நபிட்ட ஓடி வராங்க, இன்னி லலம்து நஃப்ஸி யா ரசூலல்லாஹ், எனக்கு நானே அநியாயம் செஞ்சிட்டேன், நான் ஜினா செஞ்சிட்டேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். சரியா? ஏன் கல்யாணம் முடிச்சு ஒரு ஜினா செஞ்சா கல்லால் எறிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? இதான யதார்த்தம். நான் ஜினா செஞ்சிட்டேன் யா ரசூலல்லாஹ், பயமா இருக்குது, மௌத் வந்துருமோ, ஹத்தை நிறைவேற்றுன்னு கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல செஞ்சவரே ஏற்றுக்கொள்றாருன்னா இதுக்கு மேல என்ன விசாரணை தேவையா? செஞ்சவரே ஏற்றுக்கொள்றாரு, இக்ரார், இதை விட எந்த ஆதாரமும் தேவையில்லை. உடனடியாக ஹஜ்ஜை நிறைவேற்றணும், ஆனா செய்யல, சும்மா சொன்னாங்க. ஏதோ ஒரு சேட்டத்தனமா நடந்திருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லி பார்த்தான். இல்ல, ஹத்த தாங்க, நான் வாங்கி ஷஹீதாக மௌத்தாகணும், பாவம் இல்லாத நிலைமை ரொம்ப சந்திக்க, இந்த நிலைமையில மௌத் வரப்படாண்டா. எவ்வளோ மன்றாடி பார்த்தான், அவரும் விடுவதாக இல்லை. கடைசியாகத்தான் கல்லறிஞ்சி ஷஹீதாக்கப்படுறான். பாத்தீங்களா? தவறுதான் இருக்க விடல. நபிக்கும் பின்னால முன்னால ஓடி ஓடி வரான், ஹத்த நிறைவேற்றுங்க பயம். இன்னொரு பெண்ணுடைய வரலாறு நாம பார்க்கிறோம், ராமிதியா. இவட வாழ்க்கையில ஒரு தவறு வந்துட்டு, ஜினா செஞ்சிட்டா, ஓடி வராங்க, யா ரசூலல்லாஹ், கல்லடிச்சதை கொன்றுக்கணும், இந்த உலகத்துல வாழ விருப்பம் இல்லை, நான் மௌத்தாகணும், இந்த நிலைமையில் எனக்கு மௌத் வரப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒன்று சொல்ல பார்த்தாங்க. அந்த பெண்ணை பார்த்து, இந்த பெண் மாறி சொன்னா, ஏற்கவே கொஞ்ச காலத்துக்கு முன்னால இப்படித்தான் மாயிஸ் இப்னு அஸ்லம் என்ற ஒரு சஹாபி வந்து உங்களுக்கு முன்னால பின்னால வந்த நேரமெல்லாம் நீங்க உடனே நிறைவேற்றலையே, திரும்பி அனுப்பி வச்சிங்களா இல்லையா? இத மாதிரி என்ன அனுப்பவனா யார சொல்லல, எனக்கு பயமா இருக்குது, இதுக்கெல்லாம் சாட்சி தேவையில்ல, நானே தான் சொல்றேன், இதுக்கு மேலே சாட்சி, வல்லாஹி இன்னி லஹுபுலா, என்ற வயிற்றுல குழந்தை வளர யார சொல்லலாம் சொல்லுவாளா? உங்களோட வச்சுன வயசு, உங்களோட ஹயாத்துல கொஞ்சம் பாருங்களேன். யாரா ஒருத்தர் வந்து, நான் ஜினா செஞ்சிட்டேன், எனக்கு பயமா இருக்குது, மௌத்திரி அச்சம் இருக்குது, என்ற ஹத்த நிறைவேற்றுன்னு யாராவது கேட்டுக்கமா? அப்படி தப்பித்தவரை பிடிச்சாங்க கூட வன்மை அடிச்சுட்டு தப்பிட்டு போயிட்டான். அந்த ஜமான்ல இப்ப இருக்கு, எதுவும் செய்யலாத நிலைமை. அப்ப நபி சொன்னாங்க, பெண்ணே வயிற்றுல குழந்தையா? அப்ப பரவாயில்ல, குழந்தையை பெற்றெடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் யோசிப்போம். போறாங்க, குழந்தையை பெற்றெடுத்த வேகத்துல ஓடி வராங்க, இருக்கல, பச்சிலம் பாலகனை விட்டு வருவாளா? என்னென்றாலும் அவள் பெற்றதில்ல, அதை விட அல்லாஹ்வுடைய பயம், ரப்ப எந்த முகத்தோட பார்க்கிறது, அந்த அச்சம். சொன்னாங்க, தாயே
இந்த குழந்தையை கொஞ்சம் பாலுடி மறந்துட்டா பாவன். எவ்வளவு கெஞ்சுறாங்க. சில மாதங்கள் போச்சு. புள்ளட கையில ரொட்டி துண்டை கொடுத்து வந்து காட்டுறாங்க, யார சொல்லலாம், நான் இவன் புள்ள சாப்பிடுகிறது, இனியும் எனக்கு பொறுக்க இயலாது, ஹத்தை நிறைவேற்று. அல்லாஹுடைய பயம் மச்சம் சோதரில்ல. சரியா? நீங்க நினைக்கணும் வாழ்க்கையில மீட்டணும்னு காண்டி சொல்றேன். குழி வெட்டப்படுகிறது, கழுத்து வர இறக்கப்படுகிறது, எல்லாரும் கல்லால் அடிக்கிறாங்க. காலிது ஒளி ரலியல்லாஹு அன்ஹு பிரமாண்டமான கல்லெடுத்து ஓங்கி அடிக்கிறாங்க. ராமிதியாவுடைய நெற்றி பிளக்குது, சில துளிகள் ரத்தம் இவங்களுடைய ஆடையில படுக்குது. யார் ஆடையில? காலிது ஒளி, அவர் தான் எரிஞ்சவரே, ஆடையில படுக்குது. பட்ட உடனே யோசிக்காரு, கேவலம் ஒரு விபச்சாரியுடைய ரத்தமா இந்த உடம்புல படுக்குது என்று யோசிச்சா. சரியா? மனுஷன் தானே, மனுஷன் தானே அந்த உணர்வை வெளிப்படுத்தினான். அல்லாஹுடைய தூரத்துல அவன் சொன்னாங்க, மகளையா காலித், காலித் வாய மூடு. இந்த பெண் செஞ்ச தௌபா சாமானிய தௌபா இல்ல. இந்த கிராம வாழ் மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாலும் அல்லாஹ் லகூஃபிர் லஹும், எல்லாருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவாங்க. விளங்குதா? இதான் அந்த சஹாபாக்கள் நடுங்கியது மாத்திரம் அல்ல, கண்கள் இருந்து மாலை மாலையாக கண்ணீர் வாரத்துக்கும் இதான் காரணமாக அமைஞ்சிச்சு. அல்லாஹுடைய தூதர் பேசுறாங்க, மாலை மாலையாக கண்ணீர் வருகிறது, உள்ளம் நடுங்குது, கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறது. இப்படித்தான் பயான்களை நபிக்கு முன்னால அருமை சஹாபாக்கள் கேட்டாங்க. அதனால இன்றைக்கும் உயிருள்ள மக்களாக வாழ்ந்துட்டு மௌத்தாயிட்டாங்க. வாழ்க்கையில் அழுக வேணும், வாழ்க்கையில் அழுக வேணும். ஐநானிலன் தமசமகுன்னார், 2 கண் இருக்குது, அல்லாஹ் அவைகளை நரகத்துக்கு ஹராமாக்கிட்டான். 2 கண்கள் இருக்குது, நரக நெருப்புக்கு அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். ஐனன் அல்லத் அன் மஹாரிமில்லா, ஒரு கண் இருக்குது, அல்லாஹுடைய பயத்தால அச்சத்தால பாவத்துடைய உணர்வு வருகிறது, அல்ல செஞ்சிட்டாங்க நினைச்சு அழுகிறாங்க, அல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையில் வருகிறது, இந்த நிலைமையில மௌத் வரப்படாது அதை நினைச்சு அழுகிறாங்க, பயம் வருகிறது. இந்த கண்ணையும் அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்குறான். அல்லாஹுடைய பாதையில விழித்த கண்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள். இன்றைக்கு நம்முடைய கண்களுடைய நிலைமை என்ன? விடிய விடிய பரவ இல்ல, வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் சுரண்டி கொண்டு காலம் அந்த கிணக்கிலே மிதந்து கொண்டு காலம் போய்கொண்டிருக்கு. ஒரு வகையான போதை ரெக்ஸ் என்றது போனுடைய வடிவத்தை மாறிக்கொண்டு அடிமையாகி கொண்டு போறாங்க ஒரு சமுதாயம். இளம் சமூகத்திலே எதிர்காலம் என்னமோ அல்லாஹு அலம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம எதை பார்த்து கண்ணீர் வடிக்கும்? நாடகத்தை பார்த்துட்டு முன்னுக்கு பார்த்து கண்ணீர் வடிக்கும் சமுதாயத்தை பார்க்கணும், படங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கும் சமுதாயத்தை பார்க்கணும். அல்லாஹுக்கு முன்னால் அழுத கண்ணீர் கொஞ்சம் மூட்டி பாருங்களேன், வாழ்க்கையில கொஞ்சம் மூட்டி பாருங்களேன். எப்பயாவது சந்தர்ப்பம் இருக்குதா? அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருந்த அந்த மண்டலிங்க பாக்கியசாலிகள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான நிலைமை வரக்குள்ள அந்த நிலைமையை வச்சு அல்லாஹ் இடத்துல மன்றாடுங்க. அந்த ஒரு சந்தர்ப்பம் மன்றாடி பாருங்க. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவம் வேண்டாம் என்பதற்காக வேண்டி இல்ல இந்த விட் ஆஃப் அவரோட 7 அடுக்குல உலக அடுக்கு பாதுகாப்போட அரண்மனைக்குள்ள ஜினாவுக்கு அழைக்கப்பட்ட நேரம் உதறி இறங்கிட்டு, ஜினா இல்ல, அது அரசுடைய மனைவியாக இருக்கலாம், எனக்கு மறியல் பெருசுன்னு சொன்னாங்களா இல்லையா? மறியல் வாழ்க்கை பெருசுன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த வாழ்க்கையை புறக்கி எடுத்தாங்களா இல்லையா? வருஷக்கணக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் வாழ்க்கை. அருமை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்குள்ள இப்படித்தான் உள்வாங்கினாங்க. பயம் வருகிறது, பயம் வருகிறது, நடுக்கம் உண்டாகுது. அந்த நடுக்கம் என்றது வயசு கோளாறு அல்ல. நான் சொன்னேன், அல்லாஹுடைய பயத்தால் ஏற்படுற நடுக்கம் நான் சொன்னேன். மாலை மாலையாக கண்ணீர் வருகிறது, அவங்களால பேசிக்கொள்ள. அல்லாஹ்வுடைய இறைவசனம் ஓதுறாங்க, சுபஹு வரைக்கும் ஒரே ஆயத், அதுக்கு மேல 2வது ஆயத்து மொழியே இல்லாத நிலைமை. அந்த வாழ்க்கை யோசிங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு
ஹலத் உமருடைய வஃபாத்துக்கு பின்னால சரியான ஆசை. ஹலத் உமர் எப்படி இருக்கிறாங்களோ நான் கனவாவது காணும் ஆசைப்படுறான். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. ஒரு வருஷம் கழியுது. ஹலத் உமர் பிரமாண்டமான ஒரு பாலைவனம் வச்சுக்கொள்ளுமே வழங்குறதுக்கு அடிச்சோடு ஓடி வாராங்க. வியர்வையில ஓடி வாராங்க. அல்லான் ஃபரகத்து மின் ஹிசாபி, இப்பதான் என்னுடைய விசாரணையே முடிஞ்சது. லௌலா அன்னி வஜத்து ரப்பன் கஃபூரன் லஹலக உமர், என்ற ரப்பும் மற்றும் ரஹ்மானும் ரஹீமாக இல்லைண்டா இந்த உமர் முடிஞ்சது. இப்படி ஒரு அசரை நம்ம பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால அருமை சஹாபாக்கள் எப்படி வார்த்தைகளை கேட்டார்கள், ரசித்தார்கள், உள்ளத்தில் இறக்கினார்கள், வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். இந்த உலகம் அவர்களை வெற்றிவாளர்களாக பார்க்க. அதான் உண்மை, அதான் ரகசியம். அதோட முடியல. அந்த நபிய உபதேசங்கள் எப்படி அமைஞ்சது என்பதை அருமை சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். பாருங்க அந்த வார்த்தையுடைய ஆழத்தை. கஅன்னஹா மௌஇலத்து முஅத்தின், நபி பேச ஆரம்பித்தாங்கண்டா சக்கராத்தில் உள்ள ஒரு மனிதர் கடைசி வசியத்தை சொல்லுவாரா இல்லையா? என்ன பேசுவாரு? இந்த கடை காணா, இந்த 2 கட்டணம், அல்ல இந்த அக்கௌண்ட் காணா, புதுசா ஒன்றை தொடங்கணும், இப்படியா பேசுவோம்? அந்த நேரம் வார டைம் ஆகுது, இதுகளையா யோசிப்போம்? அந்த நேரம் வெளிப்படுற வார்த்தைகள் என்ன வார்த்தைகளாக இருக்கும்? கடைசி இந்த உலகத்தை கடைசி வினாடி வெளிப்படும் வார்த்தைகளை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு போக வெளிப்பட்ட வார்த்தை என்ன? கடைசியா என்ன சொல்லிட்டு போனாங்க? அஸ்ஸலாத்து அஸ்ஸலாத்து மா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகை மட்டும் விட்டுறாதீங்க தானே சொல்லிட்டு போனாங்க. வாழ்க்கை என்றா தொழுகை என்றா வாழ்க்கை, இல்லைண்டா எதுவும் இல்லை. கடைசியாக சொன்னது அருமை சஹாபாக்கள் ஒவ்வொரு நாளும் நபியுடைய ஜனாசாவில் நபி சக்கராத்துல இருக்கிற மாதிரி ஒரு காட்சியைத்தான் யோசிச்சாங்க. அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்தா கடைசி வார்த்தையாக இருக்கு. இதுக்கு மேல பேச மாட்டாங்களோ, அதன் பின்னால மௌத்தாகிடுவாங்களோ, இந்த நிலைமை உருவாக்கிச்சு. கஅன்னஹா மௌஇலத்து முஅத்தின், இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய கடைசி மனிதனுடைய வார்த்தையாத்தான் நபியுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அருமை சஹாபாக்கள் ரசித்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இப்ப என்ன சொல்றேன்? முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரு? அவருடைய வார்த்தைகளுடைய பொறுமதி என்ன? அருமை சஹாபாக்கள் எப்படி அமர்ந்து ரசித்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் பேசும் பொழுது எத்தனை மனமாற்றம், உளமாற்றம், நடுக்கம், திடுக்கம், அமளிகள் அவர்கள் ஆட்கொண்ட வரலாறுகளை ஒரே ஒரு வரலாறு மூலம் ஒரு சஹாபி எங்களுக்கு தத்துருவமாக படம் பிடித்து காட்டுகிறார். சரியா? அப்படி என்றா இந்த தீன் எவ்வளவு உறுதியானது, எவ்வளவு உயிரோட்டமானது. இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு உயிரோட்டமான வார்த்தைகள். நம்புங்க. முதலாவது இதுல தான் நமக்கு வெற்றி இருக்குது. மன்னரையிலும் இதான் வெற்றி, மாஷர் வெளியிலும் இதான் வெற்றி. எல்லா நிலைமைகளையும் தீர்மானிக்கிற சக்தியாக இதான் இருக்கு. நம்ம எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு போக இருக்கு. முதல் மனிதர் இந்த இதுவரையும் மண்ணையில எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா எப்படி போப்புறோம் என்றதான் மிக முக்கியமான விஷயம். ஒரே சில விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் புனிதர், மாமனிதர், கடைசி நிலைமையில இந்த உலகத்தை விட்டு பிரிய நிலைமையில அருமை சஹாபாக்கள் 2 தோளோட தூக்கி கொண்டு வராங்க. கால்கள் பூமியில தொங்குது. இந்த காட்சியை கொஞ்சம் பாருங்க. எப்படி தூக்கிட்டு வராங்க? 2 தோல் பிரியத்துங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற சஹாபாக்கள் கால் தொங்குது, ஏழாவது. இந்த நிலைமையில இந்த உம்மத்துக்கு சொல்றாங்க, நமக்கும் அது பாடமாக இருக்குது. இன்றைக்கு இந்த மிம்பர்ல சொல்றோம், கயாமம் வரை சொல்லப்பட வேண்டிய விவகாரம் என்ன? ஒவ்வொரு மூமினும் தன்னை தயார்படுத்தணும். என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லீலா அல் காக்கும், இதுக்கு பின்னால உங்களை சந்திக்க கிடைக்குமோ தெரியாது. இதானுடைய கடைசி நிலைமை. நான் மனிதர் தான், சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். இந்த கடனை இந்த உலகத்தோடு நம்ம முடிச்சு கொள்வோம். கொஞ்சம் யோசிங்க. ஐமா ரஜுலின் சபப்துஹு, உங்களுக்கு யாருக்காவது நான் ஏசி இருந்தா
மனநோக பேசியிருந்தா, உள்ளங்களை உடைச்சிருந்தா, கண்ணீரை வர வச்சிருந்தா அல்லாஹ்வுக்கு நீ மன்னிச்சிருங்க. ஏசுங்க, மன்னிக்கிறது பின்னால உலகத்துல முடிப்போம், தைரியமாக எழுப்பி ஏசுங்க தான். ரஹ்மத்துல் ஆலமீனாக வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய உள்ளத்தை உடைச்சிருப்பாங்க? யாருக்கு மனநோக பேசியிருப்பாங்க? கொஞ்சம் யோசிங்களா. எல்லாரும் நபியை நிமிர்ந்து பார்க்க இயலாது, எல்லாரும் அப்படியே கீழே பார்த்துட்டு இருக்கிறாங்க, யாருக்கும் பேச இயலாது. ஏன்? யாருக்கும் அப்படி நடந்தில்லையே, யாருக்கும் ஏசு இல்லையே, யாருடைய உள்ளமும் நோக பேச இல்லையே அவங்க. ஆனாலும் எங்களுக்கு பாடம் படிப்புல உலகத்தை விட்டு போறண்டா இப்படித்தான் போகணும். நாளை கியாம நாளை யாரும் அல்லாஹ் இடத்துல எந்த வழக்கும் கொண்டிடப்படாது, எல்லாம் இந்த உலகத்துல முடிச்சிருவோம். திரும்ப கேட்கிறாங்க, ஐயுமா ரஜுலுன் லரப்துஹு, யாருக்கு அடிச்சிருந்தா இந்த முதுக காற்று தைரியமாக எழுப்பி நீங்க அடிங்க. யாருக்கு அடிச்சாங்க? யார ரத்தத்தை ஓட்டி பார்த்திருப்பாங்க, ஒரு கீழலை உண்டாக்கி இப்ப பார்த்திருப்பாங்க, எப்ப ரசிச்சிருப்பாங்க? இருக்கிற வரலாறு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கமா? சஹாபாக்களுக்கு பேசல, நாம பேசணும். நம்ம செஞ்சதெல்லாம் இதுதான். நமக்கு பாடம் வேணும், படிப்பின வேணும். திரும்ப கேட்கிறாங்க, ஐயுமா ரஜுல் நாகத்துமாலும், யாருடைய பணத்தையாவது நான் அபகரிச்சிருந்தா கொஞ்சம் யோசிங்கள். நான் சொல்றது, ஒரு ரூபா சல்லியாவது அநியாயமாக பறிச்சிருந்தா, எடுத்திருந்தா கேளுங்க கேளுங்க. எந்த சஹாபியுமே எழும்பல, நபியும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, நான் மௌத்தாகணும். யாருடைய பதுவாவுக்கும் சாபத்துக்கும் ஆளாக நான் மௌத்தாகணும். நபி என்பதற்கான யோசிக்காதீங்க, என்னையும் கண்ணியமாக அல்லாஹ் இடத்துல அனுப்பி வைங்க. அப்பதான் ஒரு சஹாபி எழுந்தார், யார சொல்லலாம், சில திரகங்கள் தரணும், அவ்வளவுதான். அப்ப நபி சொன்னாங்க, நான் யாரிடமும் சத்தியம் வாங்க மாட்டேன், யாரையும் பொய்யன் என்று சொல்ல மாட்டேன். எப்ப எந்த சந்தர்ப்பத்தில் இந்த திரகங்கள் வாங்கப்பட்டுச்சு சொல்லுங்களேன். அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, யார சொல்லலாம், தொழுவிட்டு உட்கார்ந்து இருந்தோம், ஒரு ஏழை மனிதர் வந்து அல்லாஹுடைய தூதர் ஏதாவது தாங்கண்டு கேட்டார். யாரு கேட்டாலும் இல்லை என்று சொல்லல, லா என்றது இல்ல, கையும் வெறும் கையாக இருக்குது, பையும் வெறும் பையாக இருக்குது, சரியான கவலையாக போய் ஒரு மனிதர் கேட்டுட்டாரு. அப்பதான் பக்கத்தில் ஒரு சஹாபி விளங்கி கொண்டாங்க, ஏதாவது இருந்தா கொடுக்க சொல்றாங்க போல, தன் கையில் உள்ள திருகத்தை குடிச்சு அந்த ஏழை மனிதன் அனுப்பிட்டாங்க. யார சொல்லலாம், இதான் அந்த சல்லி, பிலாலே அந்த கடனை மடைச்சுடு. ஆக அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான நபி இந்த உலகத்தில் வாழ்ந்தவங்க எப்படி வாழணும் என்ற முறையை தானும் வாழ்ந்து அந்த வாழ்க்கையை கண்டு வெற்றி அடைந்த ஒரு அருமை சஹாபாக்கள் உம்மத்தையும் தயாரித்து அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் இன்றைக்கு அழகாக தெளிவாக நமக்கு முன்னால் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தகைய வாழ்க்கைகளை நமூனமாக எடுத்து நாமளும் முன்மாதிரியாக வாழ்க்கையின் தோப்பிக்கையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அறிவிக்கும் தந்தல்வானாக. யா அல்லாஹ், உடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, குற்ற குறைகளை மறைத்தல்வாயாக, அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை கொண்டு கையாம நாளையில் ரஹ்மானே குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. அல்லாஹ், என்னை விட்டு பிரிந்த உற்றவர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், ரத்த உறவுகள் அனைவருடைய மன்னரை வாழ்க்கை ரஹ்மானை சிறப்பாகவும் செழிப்பாக்கி அல்வாயாக. அல்லாஹ், நாமும் உன்னிடம் வரும் நாளையிலே இந்த உலகத்தை விட்டு பிரியும் கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக ரஹ்மானே, யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக உன்னிடம் வந்து சேர ரஹ்மானே தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு وصدق وعدا ونصر عبدا وأعز جندا وهزم الأحزاب وحده
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وسلم تسليما كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم بتقوى الله فإن تقوى شعار الصالحين ودثار المتقين وصية الله فيكم أجمعين. عباد الله ألا أن الدنيا أرض حاضر يأكل منه البر والفاجر ألا إن الآخرة وعد صادق يقضي فيها ملك قادر واعلموا أنكم ملاك ربكم مجزيون بأعمالكم إن خير فخير وإن شر فشر. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا يعافي نعمه ويكافي مزيدا وأشكره شكرا يساوي آلاه لديدا وأشهد أن لا إله إلا الله شهادة سالمة من الشرك والنفاق من نطق بها فاز لا محالة وفاق وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد القولين والثقلين وإمام الخافقين والحرمين الذي ظهر على يديه آية الجديدين صلى الله وسلم على سيدنا محمد ما خطب الخطيب وما تعالى اللبيب وما أحب حبيب ما بعد. فيا عباد الله أوصيكم بتقوى الله فمن اتق الله فأخذ خير الزاد ومن أبى هلك وباد. واعلموا أن الله أمركم بأمر عظيم وقال جل جلاله في كتابه الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا وسلموا تسليما. أجيبوا الله وأعظموه تعظيما فإنه كان بكم رؤوفا رحيما. اللهم صل على محمد هذه الأمة اللهم صل على محمد الإمام الأئمة وعلى آله وصحبه وجميع من أما ورل أمن ولي من بعد الخلافة سيدنا أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنه وعن سائر الصحابة أجمعين والتابعين بإحسان إلى يوم الدين ورضى عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تشبي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك كريم مجيب الدعوات. مولانا رب العالمين اذكروا الله يذكركم واشكروا يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما يصنعون. अच्छा